சீக்கிரம் முடிங்க, நேரம் ஆச்சுல்ல. நானும் அதை தான் வேணும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க பாட்டுக்கு ஒட்டிக்கிட்டே இருக்காங்க பாரு. சரி, நீ டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் அத்தை. வடை மட்டும் எல்லாரும் வந்ததும் போட்டுக்கலான் இருக்கேன். அப்பதான் சூடா இருக்கும். ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். கௌதம், மதி 2 பேரும் சீக்கிரம் பக்கத்து வீட்ல, அப்புறம் அபிஷேக் ஆண்டி வீட்ல, அப்புறம் மகேஷ் ஆண்டி வீட்ல போய் சொல்லிட்டு வந்துருங்க. அம்மா நான் போகல, மதியம் அனுப்பு. ஏன் நீ போகல? அம்மா என் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்றேன். நான் இல்லாத நேரம் வந்துட்டா யாரும் உங்களை போய் ரிசீவ் பண்ணுவா? சரி மதி, நீ போய் கூட்டிட்டு வந்துடுறியா? சரிம்மா. சரி போ. சரி வினோ, நீ போய் கிச்சனை பாரு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது பண்ணணுமாமா? பேசாம இருங்கம்மா. நீ என் மருமகோட சேர்ந்துக்கிட்டு என்ன ஒரு வேலை செய்ய விடுறது இல்ல. டேய், இன்னைக்கு உன் பிறந்த நாள் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். அம்மா கிட்ட என்ன சொன்ன? உன் ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங்னு சொல்றியா? நான் வந்து வச்சுக்கிறேன். அவ போயிட்டாளா? அவ போயிட்டா, நீ வா. சரிம்மா, போற வழியில சைக்கிள் வாங்கிட்டு உங்க 2 பேரையும் அவங்க வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு நான் கிளம்புறேன். அவளுக்கு இப்ப தெரிய வேண்டாம். எதுக்குடா வாசு? அவதான் புரிஞ்சுக்காம பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டா. நீ மன்னிச்சு 2 பேரும் சண்டையை மறந்துதான் சமாதானம் ஆயிட்டீங்கல்ல? ஆமா, இப்ப எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லதான். அதுக்காக சகஜமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. திவ்யா மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுனாலயோ நான் இந்த சைக்கிள் மேட்டருக்கே சம்மதிச்சேன். சரிடா, அதுக்காக வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே போனா நல்லாவா இருக்கும்? அவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்கடா. ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. சரி, அதை விடு. உன் மக கிட்ட நீ என்ன சொல்லுவ? அவளா அங்க போனது என்ன மறந்துட்டு அவங்க கிட்ட ஒட்டிப்பா. அதுக்கு இல்லடா வாசு. இல்லம்மா, அந்த பொண்ணு இப்ப இருக்கிற மனநிலையில இருக்கிறது தான் சரி. அது புரிஞ்சுக்காம இருந்ததுனாலதான் 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சு. இப்பதான் அதை புரிஞ்சுக்கிட்டாச்சுல, ஒதுங்கி இருக்கிறதா சரி. அவங்க அவங்களா இருக்கட்டும், நாம நாமளா இருப்போம். டாடி சீக்கிரமா, டைம் ஆயிடுச்சு.